இதை ஒரு 7 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான எத்தனை வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தினமும் 3 தடவை இதை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபீல் குட் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு ரொம்ப ரசித்து ஆஹா இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது தான் இந்த பயிற்சி. அவ்வளோதாங்க. இதுக்கு அதிகபட்சமாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் டைம் எடுக்கும். ஏன்னா இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான். அப்படி ரீகால் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஃபோக்கஸ் வீல் டெக்னிக், ஒரு அற்புதமான ஒரு மெத்தட். இது உலகம் பூரா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளில் நிறைய பேர் ஈர்ப்பு விதியை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு ஒரு குட்டி ஃபோக்கஸ் வீல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபோக்கஸ் வீல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதைத்தான் நம்ம வீடாக பிரிக்க போகிறோம். இதில் நிறைய செக்ஷன் பிரிக்கிறாங்க. இப்போ 12 செக்ஷன் இருக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க, 8 செக்ஷன் இருக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு ஈஸியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு வழி, 4 செக்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுப்போம். இதுதான். இது ரொம்ப சிம்பிள், எல்லாத்தினாலையும் ஃபாலோ பண்ண முடியும். எதுக்காக இந்த 4 செக்ஷன் இருக்கிற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இதை பற்றி எனக்கு தெரிய வரும் பொழுது 12 செக்ஷன் பிரிச்சுட்டு அது நிறைய நாள் நான் எழுதாமையே டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக 4 செக்ஷன் இருக்கிற மாதிரி இந்த வீல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வட்டத்தில், இந்த ரவுண்டுக்குள்ள நம்மளுக்கு உண்மையிலேயே என்ன தேவையோ அதை நம்ம எழுதணும். இப்போ அந்த தேவையை எழுதுறதுக்கு, இப்போ எனக்கு 100 கோடி தேவை, 1000 கோடி தேவை, அது நம்ம நம்ப முடியாத ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயமா இல்லாமல் ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணுற லெவலுக்கு இப்போ ஈஸியாக எல்லாத்தினாலையும் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வழியாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ மாதம் 25,000 ரூபா நீங்கள் இன்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிகபட்சம் 2 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்ச ரூபா பர் இயர் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது இங்கிருந்து 5 லட்சமோ இல்லை 7 லட்சமோ இல்லை 10 லட்சமோ இது ஒரு ரீசனபுளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. இதை தாண்டி நீங்கள் கோடிக்கணக்கில் எழுதுறதுங்கிறத இனிஷியல் ஸ்டேஜில் அவாய்ட் பண்ணலாம். சரி, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே ஒரு 10 lakh அப்படின்ற நான் எழுதியிருக்கிறேன். இதுக்கப்புறமா இதை அச்சீவ் பண்ணக்கூடிய சில உணர்வுகளையும் சில வழிகளையும் நம்ம இந்த செக்ஷனில் ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் ரொம்ப முக்கியம் இங்கே. இப்போ அதனால் இந்த 4 செக்ஷன்லையும் நான் என்ன ஃபில்லப் பண்ண போகிறேன் அப்படின்னா, கற்பனைக்கு எட்டாத, நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாத ஒரு உணர்வு நான் இங்கே எழுத போகிறதில்ல. இதுக்கு பதிலாக என்னோடய லைஃப்பில் நடந்த சில நிகழ்வுகள், என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன் இந்த பண விஷயத்தில், அதுக்காக சில நிகழ்வுகளை நான் உணர்ந்திருப்பேன் இல்லையா, ஆஹா இதை அச்சீவ் பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு, அந்த நிகழ்வுகளை மட்டும்தான் இந்த 4 செக்ஷன்லையும் நான் ஃபில்லப் பண்ணி வைக்க போகிறேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ லவ் அப்படிங்கிறத இங்கே எழுதி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நான் எதை விரும்புகிறேன் அப்படிங்கிறத அடிக்கடி நான் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரெண்டாவது, ஐ லவ் தட் ஃபீல் எவ்ரி டைம் நான் எழுதியிருக்கேன். எதுக்காக அதை எழுதுகிறோம் அப்படின்னா, இது நமக்கு கற்பனைக்கு எட்டாத விஷயங்களையோ இல்லை நடக்காத சில விஷயங்களையோ நம்ம எழுதும் பொழுது நம்முடைய மனமே அதை ரெசிஸ்ட் பண்ணலாம். என்னடா இதெல்லாம் நடக்கவே இல்லை, நீ இது வாட்டுக்கு சும்மா எழுதுற அப்படின்னு. அப்படி இல்லாமல் உண்மையிலே நடந்த சில நிகழ்வுகளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எழுதும் பொழுது, அதை நீங்கள் திரும்பி படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட், அது ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும் இல்லையா, அந்த உணர்வை கொடுக்கறதுக்காக தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இது, ரெண்டாவது அடுத்தது இந்த உணர்வையும் கொடுக்கணும். அதுக்காக இன்னொரு நடந்த விஷயங்கள் நான் எழுதுகிறேன், இன்னொரு நடந்த விஷயங்கள். இந்த 4 செக்ஷனில் ஃபில்லப் பண்ணதும் எனக்கு ஏற்கனவே நடந்த விஷயங்கள் மட்டும்தான். சரி,
இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை உங்கள் பர்ஸ்லையோ பாக்கெட்லையோ எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் 3 தடவை இதை நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபீல் குட் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு ரொம்ப ரசித்து ஆஹா இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது தான் இந்த பயிற்சி. இந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அட்டென்ஷன் எங்கே இருக்கணும், ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், 10 லட்ச ரூபா பெர் இயர் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அலைன் ஆகிற ஒரு ஃபீல் தான் இங்கே நம்ம எழுதி வச்சுருக்கோம். ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து வச்சு அந்த பேப்பரை நம்ம பார்க்கும் பொழுது 10 லட்ச ரூபா ஒரு வருஷத்தில் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த 4 செக்ஷனில் இருக்கிற ஃபீலையும் பர்ஃபெக்டாக நீங்கள் உணரணும். இங்கே நான் என்ன போட்டிருக்கேன், ஐ லவ் தட் ஃபீல் when I get 83,000 rupees in 1 month அப்படிங்கும்போது ஆஹா 1 மந்தில் 83,000 rupees நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு இன்பமயமான ஒரு உணர்வு வருது இல்லையா, சந்தோஷமான ஒரு உணர்வு. அடுத்தது அப்படியே கீழே வரீங்க, நான் அதை இமேஜின் பண்ணி பார்க்குறேன் அந்த மூமெண்ட்டை. அடுத்தது இங்கே வரீங்க, ஐ லவ் தட் ஃபீல் when I make 1 lakh in 1 day ஷேர் ட்ரேடிங்கில் என் கிளைண்ட்டுக்காக பண்ணது. அதை நான் ரீகால் பண்ணுறேன். ஒரே நாள் 1 லட்ச ரூபா இன்கம் பண்ணியிருக்கேன். ஒரு தீபாவளி அன்னைக்கு 1 மணி நேரம் ட்ரேடிங்கில் நான் இமேஜின் பண்ணிக்கிறேன். அதை திரும்ப அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நான் போய் சொல்கிறேன், சார் இன்னைக்கு உங்களுடைய ப்ராஃபிட் 1 lakh rupees அப்படின்னு சொல்லி. அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காரு அதை நான் இமேஜின் பண்ணுறேன். எனக்கு அப்போ என்ன கிஃப்ட் அவர் தந்தார் அதையும் நான் இமேஜின் பண்ணுறேன். இது எனக்கு இன்னொரு நல்ல உணர்வாக கொடுக்குது. ஸோ இந்த செகண்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. 3வது செக்ஷன், ஐ லவ் தட் ஃபீல் when I get 75k worth. அதாவது இது ஒரு இன்பமயமான ஒரு உணர்வு தான். எனக்கு ஃபுல்லி பெய்டு பைக் எனக்கு ஒரு தடவை கிடைச்சிது. இன்னைக்கு வரைக்குமே நான் அந்த பைக்கை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கூட 2 சவரன் கோல்டும் எனக்கு பிரேஸ்லெட்டு எனக்கு கொடுத்தாங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக. அந்த அச்சீவ்மெண்ட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்துருக்கு. இன்றைக்கி நம்ம நினச்சி பார்த்தாலும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அதையும் நான் ரீகால் பண்ணிக்கிறேன் இங்கே எழுதி வச்சிருந்தேன். ஸோ இங்கே 3வது செக்ஷன் முடிஞ்சிருச்சு. 4வது செக்ஷன், ஐ லவ் தட் ஃபீல் when I get double my salary. ரைட்? எப்போ ஸோ அந்த சேலரி உனக்கு டபுள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட அந்த அப்ரிசியேஷன் லெட்டர் கொடுக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணேன், நான் யார்கிட்ட அதை கன்வே பண்ணேன், இதை நான் ரீகால் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒரு இன்பமயமான ஒரு உணர்வை எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது. அதில் ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். உங்களால் எத்தனை விஷயங்கள் எழுத முடியுமோ நீங்கள் எழுதிக்கலாம். ஆஸ் அ பிகினர் லெவல் இந்த 4 விஷயம் உங்களுக்கு போதுமானது. சரி, இது ஒரு தடவை இந்த வீலை சுற்றி விட்டுருக்கீங்க. ஒரு ரவுண்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீலை ஒரு தடவை நீங்கள் ஸ்பின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி 3 தடவை ஸ்பின் பண்ணணும் ஒரு வேளையில். ரைட்? இப்போ ஒரு ரவுண்டு நான் வந்திருக்கேன், திருப்பி அகைன் 2வது தடவை ஸ்பின் பண்ணுறேன், இதை ஃபீல் பண்ணுறேன், இந்த செக்ஷனில் இருக்கிறதையும் நான் படிக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன், இந்த செக்ஷனில் இருக்கிறதும் படிக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன், இதையும் படிக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன். இப்போ 2 தடவை ஸ்பின் பண்ணிட்டேன். 3வது தடவை இதையும் படிக்கிறேன், ஃபீல் பண்ணுறேன், இதையும் படிக்கிறேன். இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு உண்மையிலே ஒரு இன்பமயமான ஒரு உணர்வு இருக்கும். இந்த பணத்தை குறித்து தான் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இது கிடைக்கும் பொழுது என்ன மகிழ்ச்சி உங்களுக்கு இருந்திருக்கோ அந்த மகிழ்ச்சியை நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 3 தடவை ஸ்பின் பண்ணதுக்கப்புறமா அகெயின் என்ன வேணுமோ அங்கே நீங்கள் வர்றீங்க. rupees 10 lakh per year நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இந்த ஃபீல் குட் அந்த டைம்லையும் இது நீங்கள் ரீகால் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு அதிகபட்சமாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் டைம் எடுக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு தான். அப்படி ரீகால் பண்ணிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் 5 நிமிஷம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஒரு செக்ஷனுக்கு 1 நிமிஷம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை நான் ஒரு 30 செகண்ட்ஸ் 45 செகண்ட்ஸ் அப்படி நான் இமேஜின் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீலை ஸ்பின் பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இது எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருக்குது. சரி, இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னா, காலையில் ஒரு தடவை 3 முறை இந்த வீலை ஸ்பின் பண்ணிட்டீங்க, 3 தடவை உணர்ந்துட்டீங்க. ஓகே, இட்ஸ் எனஃப். அடுத்தது மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போதோ
நீங்கள் இதே மாதிரி ஒரு 3 தடவை இந்த வீலை ஸ்பின் பண்ணுறீங்க, திரும்பவும் அதை உணர்றீங்க, என்ன தேவையோ அதையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இது மதியானம். எண்ட் ஆஃப் டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ அந்த பேப்பர் எடுத்து வச்சு பார்க்குறீங்க, திருப்பி இதை படிக்கிறீங்க, திருப்பியும் இந்த வீலை ரொட்டேட் பண்ணுறீங்க. 3 தடவை முடிச்சதுக்கப்புறமா உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க, தூங்க போயிடுறீங்க. இதை ஒரு 7 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த அமௌண்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான எத்தனை வாய்ப்புகள் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு ஒர்க் ஷீட் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, எந்த எண்ணங்கள் நம்ம உணர்வுகளாக மாற்றப்படுகிறதோ அது ரியாலிட்டியில் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்கிற எண்ணங்கள் தான் இந்த 10 லட்ச ரூபா நம்மளுக்கு தேவை அப்படின்றதையும் அதை உணர்வுகளாக மாற்றுறோம். எப்படி மாற்றுறோம்? ஆல்ரெடி இது சம்பந்தமான உணர்வு பூர்வமான விஷயங்களை எழுதி வைக்கிறதன் மூலமாக, அதை திரும்ப திரும்ப படிக்கிறதன் மூலமாக, அதை திரும்ப திரும்ப உணர்வு பூர்வமாக நினச்சி பார்க்கறதன் மூலமாக இந்த எண்ணத்தை உணர்வாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த உணர்வாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ஒரு இன்பமயமான ஒரு உணர்வு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. அந்த நேரங்களில் நீங்கள் நினச்சி பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். இதை நீங்கள் அடிக்கடி நினச்சி பார்க்குறதன் மூலமாக அன்றைக்கி நாள் முழுவதும் ஒரு இன்பமயமான ஒரு உணர்வில் இருக்கலாம். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தேவையான இந்த அமௌண்ட்டை நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிரியேட் ஆகும். சரி, இது இப்படி தான் 4 செக்ஷனாக தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நீங்கள் எவ்வளோ செக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் 4 போதுமானது. இல்லை 5 பண்ணிக்கலாம், 6 பண்ணிக்கோங்க, இல்லை 8 பண்ணிக்கோங்க, 10 பண்ணிக்கோங்க, உங்களுடைய விருப்பம் அது. பட் இது எழுதுறதுக்காண்டி சோம்பேறித்தனப்பட்டுட்டு இந்த 4மே பண்ணாமல் இருந்துடாதீங்க. அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 4. ஒரு 7 டே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறோம். நன்றி.